வாடகை வீடு பிரச்சனைகள். அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் காலை 8 மணிக்கு தான் எழுந்தான் பாலன். மாலா, கடைக்கு எதுவும் வாங்க போகணுமா சொல்லு என்று குரல் கொடுத்து கொண்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தான். ஆமாங்க, பால் வாங்கிட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க என்றாள் மாலா. செம்பு பானையில் உள்ள தண்ணீரை எடுத்து மடக் மடக் 2 கிளாஸ் குடித்து கொண்டு என்ன காய்கறி வேண்டும் என்று கேட்டவாறு துணிப்பையை கையில் எடுத்தான். நேற்று வாங்கின வெண்டிக்காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் வெண்டிக்காய் வாங்கிக்கோங்க. பருப்பு குழம்பு வச்சு வெண்டிக்காய் பொரியல் பண்ணிடலாம் சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றாள் மாலா. கடைக்கு சென்று வந்த பாலன் பாலையும் காய்கறியும் மனைவியிடம் கொடுத்துவிட்டு குளிக்க சென்றான். மாலா பாலில் மஞ்சள் மிளகு போட்டு காய்த்து கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாள். பாலன் தலையை துடைத்து கொண்டு துண்டை காய போட்டுவிட்டு பாலை வாங்கியபடி டிவியை ஆன் செய்தான். டிவி சேனலை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வரும்போது காதல் கோட்டை படம் ஓடுவதை கண்டான். ஆகா, நம்ம தலை படம் போட்டிருக்காங்க என அப்படியே உட்கார்ந்து விட்டான். சமையலை முடித்து கொண்ட மாலா, இன்னைக்கு லீவு தானே, வீடு பார்த்துட்டு வாங்க, வீடு காலி பண்ணி விடுவோம், வீட்டு ஓனர் ஏதாவது சொல்லுவார்னு பசங்க வெளியில் போய் விளாட்றதுக்கு பயப்படுறாங்க என்றாள் மாலா. சரி, வெயில் கொஞ்சம் குறையட்டும், போய் பார்த்துட்டு வரேன் என்றவாறு படத்தை பார்த்து கொண்டே காலை உணவை உண்டனர். மாலா மீண்டும் சமையலறைக்குள் போனாள். காதல் கோட்டை படம் முடிந்தது. டிவியை ஆஃப் செய்துவிட்டு வாரப்பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தான். மாலா சமையலறைக்குள் இருந்து, என்னங்க, மணி 1 ஆயிடுச்சு, மோட்ரு போட்டு விட்டு வாங்க, இப்போ நம்ம டைம். பாலன் புக்கை கையில் எடுத்துக்கொண்டு மோட்டார் சுவிட்சை நோக்கி சென்றான். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே வந்து, என்ன பாலன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா என கேட்டார். 3 அடி இடைவெளி விட்டு பேசி கொண்டிருந்தனர் இருவரும். 10 நிமிடம் உரையாடி விட்டு பாலன் மோட்டார் ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். அதற்குள் மாலா மதிய உணவை தயார் செய்து விட்டாள். குடும்பத்தோடு உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிட்டனர். மாலை 4 மணி ஆனது. மாலா மீண்டும் ஞாபகப்படுத்தினாள். மாஸ்க், கை உறைகளை அணிந்து கொண்டு வீடு பார்க்க கிளம்பினான். ஹெல்மெட்டை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டான். புலம்பிக் கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மாதம் கரெக்டாக வாடகை கொடுத்துருவோம், ஆனால் அங்கே தொடாத இங்கே தொடாத என்று வீட்டு ஓனர் பசங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த பட்டணத்தில் பிள்ளைங்கள தெருவில் கூட விளையாட முடியலை, பேசாமல் காலி பண்ணிட்டு ஊருக்கே போயிடலான்னு தோணுது. ஊரில் வீடு அந்த நாமையே இங்கே வர போகிறோம், சொந்த வீட்டை விட்டு விட்டா எப்படியாவது ஒரு நல்ல வீடை பார்த்து குடி போகணும் மனதுக்குள் நினைத்து கொண்டே தெரு தெருவாக சுற்றினான் பாலன். 2 பெட்ரூம் வீடு வாடகைக்கு என்று போர்டை பார்த்தான். பைக்கை நிறுத்தி போர்டில் உள்ள நம்பரை டயல் செய்து விசாரித்தான். வீடு வாடகைக்குன்னு போட்டிருக்கீங்க, எவ்வளோ சார் வாடகை என கேட்டான். எதிர்முனையில் வீட்டு உரிமையாளர், நீங்கள் ஃபேமிலியா பேச்சுலரா என கேட்ட. அதற்கு பாலன் ஃபேமிலி தான் என்று கூறினான். 2 பெட்ரூம், வடக்கு பார்த்த வாசல், முதல் மாடிக்கு லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, 20,000 ரூபாய் வாடகை, மெயின்டெனன்ஸ் மாதம் 1000 ரூபாய், ஒரு யூனிட் கரண்டு 7 ரூபாய், தண்ணீருக்கு 300 ரூபாய் என சொல்லி கொண்டு இருக்கும்போதே, சார் நாங்கள் 4 பேர் தான், 15 ரூபாய் வாடகைக்கு வீடு எதிர்பார்க்குறேன், கொஞ்சம் குறைக்க முடியுமா? எதிர்முனையில் முடியாது என்று ஃபோனை கட் செய்து விட்டார். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு 20,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியுமா? ஸ்கூல் ஃபீஸ், வாடகை, சாப்பாடு செலவு என மேற்கொண்டு கடன் வாங்கி தான் வாழ வேண்டி இருக்குது. வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக தான் செலவாகுது. பட்டணத்தில் வாழ்கிறவங்க பெருமை தான் மிச்சம். ஒன்றும் பண்ண முடியல. இந்த 3 மாதம் அக்கௌண்ட்ஸில் சம்பளமே வரல. எப்படி தான் வாழ போகிறோன்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பாலன். மீண்டும் வீடு பார்க்க தெரு தெருவாக சுற்றினான். 4 தெரு சுற்றிய பின் ஒரு வீட்டின் கேட்டில் வாடகை பலகை பார்த்து அங்கேயே பைக்கை நிறுத்தி கால் செய்து விசாரித்தான். கீழ்த்தளம், தெற்கு பார்த்த வாசல், 19,000 ரூபாய் வாடகை, மாதம் 1000 ரூபாய் மெயின்டெனன்ஸ், கரண்ட் யூனிட் 8 ரூபாய், தண்ணீருக்கு 300 ரூபாய், வாடகை எதுவும் குறைக்க மாட்டோம், ஓகேனா சொல்லுங்கள், 6 மாத வாடகை அட்வான்ஸ் தரணும், வீடு காலி பண்ணும்போது பெயிண்ட் அடித்து கொடுக்கணும் என சொல்லி கொண்டே சென்றார். சரி சார், நான் வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்கிறேன் என்று ஃபோனை துண்டித்தான் பாலன்.
சூரியன் மறைய ஆரம்பித்தது. நமக்கு இந்த மெட்ராஸ் ஊரில் சொந்த வீடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி நாயா பையா அலைய வேண்டி இருக்காது. கஞ்சியோ கூழோ நிம்மதியாக குடிச்சிட்டு இருக்கலாம். மனதில் கவலையோடு பைக்கை ஸ்டார்ட் செய்து வீட்டுக்கு வந்தான். தலைக்கவசத்தை கழட்டி வைத்துவிட்டு மாஸ்கை கழட்டி துவைக்கி போட்டான். கை கால்களை நன்றாக சோப்பு போட்டு கழுவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். என்னங்க, வீடு பார்க்க போனீங்களே, வீடு கிடைச்சிருச்சா? வீட்டுக்கார் ஃபோன் செய்தார். வீடு எப்போது காலி செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் 3 மாதம் அவகாசம் கேட்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே மாலா காஃபியை கணவனுக்கு கொடுத்தாள். காஃபியை வாங்கி குடித்து கொண்டே பார்த்தான். வாடகை அதிகமாக சொல்கிறாங்க என்று பேசிக்கொண்டே குழந்தைகளோடு சேர்ந்து கார்ட்டூன் டிவியை பார்த்தான். நாட்களும் ஓடிவிட்டன. பாலன் வேலைக்கு கிளம்பினான். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக டிஃபன் ரெடி பண்ணு என்று சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக கிளம்பினான். மாலா குறுக்கிட்டு, நாம் வீட்டை காலி பண்ண கொடுத்த தவணை இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த 1 வாரத்துக்குள்ளே எப்படியாவது வீடு பார்த்துடணும் சொல்லிக்கொண்டே மாலா டிஃபனை கொடுத்தாள். பாலன் தலையை சொரிந்து கொண்டே, பெரிய தலைவலியாக இருக்குது, வீடு பார்க்குறதுக்காக வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினான். மதிய உணவிற்கு பின் ஒரு வேளையும் ஓடவில்லை. ஆஃபீஸில் மனைவி சொன்னதை நினைத்து கொண்டு இன்னைக்கு எந்த ஏரியாவில் வீடு பார்க்க போகலாம் என்று எண்ணியபடியே கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டான். சாயங்காலம் மணி 5 ஆகிவிட்டது. ஆஃபீஸிலிருந்து கிளம்பி விட்டான். மறுபடியும் திரு திருவாக சுற்றினான். அதே வீடு, அதே நம்பரில் வீட்டு வாடகை பலகை கண்டான். 3 மாத காலமாக யாரும் வரவில்லையா என முணுமுணுத்து கொண்டு, அப்போவே எனக்கு வாடகைக்கு விட்டிருந்தா மாதம் 15,000 ரூபாய் வீதம் 3 மாத வாடகையாக 45,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். 19 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டை 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டார். நஷ்டம் என நினைத்து 3 மாதம் 45,000 ரூபாய் நஷ்டமாக்கி விட்டார் என்று முணுமுணுத்து கொண்டு வேறு வீடு தேட ஆரம்பித்தான். ஆனால் எந்த வீட்டிலும் போர்டு தென்படவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல், சரி வீட்டுக்கு போய் கூட 1 மாத காலம் தவணை கேட்க வேண்டியதான் என மனதில் நினைத்து கொண்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தான். மாலா டிவியில் செய்து பார்த்து கொண்டிருந்தாள். பாலன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு டிவிக்கு முன் வந்தமர்ந்தான். மாலா என்று சத்தம் கொடுத்தான். மாலா திரும்பி பார்த்தாள். மாலா, வீடு ஒன்றும் கிடைக்கல, அதனால் வீட்டு ஓனருக்கு ஃபோன் செய்து இன்னும் 1 மாதம் டைம் கேளு என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே டிவியில் நாளை முதல் வரும் 3 மாதத்திற்கு 144 தடை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை தவிர வேறு எதற்காகவும் யாரும் எங்கும் வெளியில் செல்லக்கூடாது என்று பிரேக்கிங் நியூஸ் அதீத ஒலி எழுப்பி திரையில் வந்து வண்ணமாக இருந்தன. பாலாவும் மாலாவும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர்.